தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில். பத்திரிகையாளர் திரு சுபேர் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்புல இணைஞ்சதற்கு. சார், இப்போ ஓப்பனாவே அழைப்பு விடுத்திருக்காரு இயக்குனர் சந்திரசேகர் அவர்கள் தாவேக கட்சிக்கு வரதுக்கு காங்கிரஸ்க்கு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, முதல்ல சந்திரசேகர் அவர்கள் இப்ப தாவேகாவில் எந்த விதமான பதவியிலும் இல்ல, பொறுப்பிலையும் இல்ல, ஒரு ஆலோசகராக கூட இல்ல. நிகழ்ச்சியில மட்டும்தான் கலந்துக்கிறார் ஒழிய இதுவரை ஒரு வெளிப்படையாக தாவேக சம்பந்தமான அரசியலை அவர் பேசினதில்லை. முதல் முறையாக அவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். விஜயை உருவாக்கியதில் மிக முக்கியமான நபர் அவர் தான். இந்த அரசியல் ஆசையை விஜய்க்கு ஊட்டி உருவாக்கி வளர்த்தவர் அவர் தான். அவர் இந்த நேரத்தில் இப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது அதிகாரப்பூர்வமா தாவேகாவினுடைய கருத்தா இல்ல இவருடைய சொந்த கருத்தாங்கிறது தெரியல. ஏற்கனவே விஜய் இவர் ஒரு விஜயின் பெயரை பயன்படுத்தி இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அது தேர்தல் ஆணையத்துல போய் பதிவு செய்யப்பட்டு வந்தாரு. அதற்கு விஜய் ஒரு மறுப்பு கொடுத்தாரு. எனக்கும் அந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை, என்னுடைய பெயரையோ படத்தையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு தனது அப்பாவிற்கு எதிராகவே ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் பழைய நடந்த சம்பவம். அதிலிருந்தே அப்பாவுக்கும் பையனுக்குமான ஒரு உறவுங்கிறது ஒரு பெரிய அளவுல ஒட்டாம தான் இருந்தது. அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு பெருசா அரசியல் நிகழ்ச்சியில பார்வையாளராக மட்டும்தான் உட்கார்ந்துக்கிறாரு ஒழிய கட்சியில் நிர்வாகிகள் நியமிக்கிறது, மற்றபடி கட்சியினுடைய கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் அந்த குழுவில் இருப்பது, அந்த மாதிரியான எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பதவியும் அவருக்கு இல்லை. இப்ப காங்கிரஸ் கட்சி தாவேகாவோடு வந்தா காங்கிரஸ் கட்சி எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவர்களுடைய வெற்றிக்காக பாடுபட போகுது அப்படிங்கிற காங்கிரசின் மீது ஒரு கரிசனத்தை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு காலையில பரவலா ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இரவு அல்லது நாளை, இன்னைக்கு இரவு கனிமொழி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் டெல்லியில திமுக காங்கிரஸ் கூட்டணி சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. அதற்கிடையில அஜித் பவாருடைய மறைவுனால அது தள்ளி போகலாம், அல்லது நாளை அவங்க சந்திக்க போறான். ஆல்மோஸ்ட் அவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது உறுதியாகி விட்டது, இறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இவர் இந்த அரசியல பேசுறாரு. வரணும், நீங்க தாவேகாவோட வரணும்னு நினைக்கிறாரு. அப்ப இவருடைய தனிப்பட்ட கருத்தா இல்ல தாவேகாவினுடைய கருத்தா அப்படிங்கிறது தெரியல. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜயை நம்பி போவாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு 2ஆம் கட்டமா ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கு. இப்ப சமீபத்தில் நடந்த செயற்குழுவில் கூட விஜய் பேசியிருப்பாரு. இதுவரைக்கும் நான் தான் மெயின் பிரைமரி ஃபோர்ஸ், எனக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி, டிவிகே டிஎம்கே கிட்ட இருந்தவர். இப்ப டிவிகே டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அடுத்ததாக நான் இருக்கேன். 2 கட்சியும் விமர்சனம் பண்றாருன்னா 3வது அணியாகத்தான் இருக்காரு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியாக இருக்குது. மெயின் போர்ஸா இருக்கக்கூடிய திமுகவோட கூட்டணியை விட்டுட்டு 3ஆம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய டிவிகேவோட காங்கிரஸ் வருவாங்களாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். அப்படிங்கும் போது இவர் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அது காங்கிரஸ் என்ன முடிவெடுக்க போகுதுங்கிறது தெரியல. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில்.